தலைவர் விஜய் அவர்களுக்கு 1.50 கோடி ரூபாய் வருமான வரித்துறையிலிருந்து அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியாகி இருக்க ஒரு தகவல். ஸோ இது தகவல் அப்படிங்கிறத தாண்டி இவர் கட்டி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது 2022க்கான வரி, இப்போ ஏன் நீங்க வந்து கட்ட சொல்றீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நீங்க கட்டணும்னு சொன்னா நாங்கள் கட்டணுமா அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுக்கு வருமான வரித்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு வரி விதிச்சிருக்கோம் அப்படின்னா 1.50 கோடி ரூபாய் வந்து இவர் கணக்கில் வராத பணத்தை தான் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த பணத்துக்கான வரியை தான் நாங்கள் இப்போ பே பண்ண சொல்கிறோம். இது வந்து பழைய வரி புது வரிங்கிறத தாண்டி இப்போ இவங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை தரப்புலேருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வாதமாக வந்திருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், 1.50 கோடி ரூபாயை வந்து வருமான வரியா விஜய் அவர்கள் செலுத்துவாரா, இல்லை மேல்முறையீடு பண்ணி திரும்பவும் மனு கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல.